ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் புக் இஸ் மைன், that house is ours, this eraser is hers. இதில் மைன், ஆர்ஸ், ஹெர்ஸ் அப்படிங்கிறது தான் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட மீனிங்கை பாருங்கள். இந்த புக் என்னுடையது. ஸோ என்னுடைய புக் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் மை புக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ மைக்கு அப்புறம் புக் வரும். அதே இது பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். அந்த சென்டென்ஸு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஸோ முற்று பெற்று வரும். அதை தான் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ்வலி ஃபாலோ த நவுன்ஸ் தே ரெஃபர் டு. எந்த பொருளை பற்றி அது பேசுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் வரும். தே நெவர் கம் பிஃபோர் த நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடியே வந்துடாது. அதாவது புக்குங்கிறதான் இந்த இடத்துல நவுன். புக்குக்கு முன்னாடி மைன் புக் அப்படின்னு வராது. மை புக் அப்படின்னு தான் வரும். ஸோ மைன்கிறதா இந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். அதை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் மோர் திங், நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதில் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணவே கூடாது. யுவர்ஸ், ஹெர்ஸ், தெயர்ஸ் எல்லா இடத்துலையும் அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் யூஸ் பண்ணுறதான் கரெக்ட் ஃபார்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.